எப்பா, மீன் குழம்பு ஒரு வழியா வச்சு விட்டாச்சு. இன்னும் 2 நாளைக்கு குழம்பு வைக்கிற வேற இல்ல. எல்லாரும் மீன் குழம்பே வச்சு வச்சு சாப்பிட்டுருவாங்க. மதியம் சொத்துக்கு அவர் வரேன்னாரு, இன்னும் ஆளை காணோம். என்ன ஏதுன்னு ஒரு போன் அடிச்சு கேட்போம். மல்லிகாக்கா, அட வசந்தி வாடி. உமா வா, காலையில இருந்து ஒன்னதான் காணோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னக்கா, மீன் குழம்பா? வாசம் வச்சு வீசுதே. அட ஆமா, அதுக்குதான் ஒன்ன தேடி இருந்தேன். நீதான் மீன் குழம்புனா குட்டி போட்ட போன மாதிரி வீட்டையும் சுத்தி சுத்தி வரவில்ல. அதான் காலையிலே 2 இட்லியை வச்சு மீன் வச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி ருசி இருக்குன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆளே காணோம். அதுக்கு என்ன, இப்ப வச்சு கொடுங்க, டேஸ்ட் பார்த்து சொல்றேன். இட்லி வெந்துருச்சா? இல்ல, இது இறக்கி இட்லி ஊற்றி வைக்க ஒரு 10 நிமிஷம் இரு, சரியா? சரிக்கா. வசந்தி உனக்கும் தான். நீங்க சொல்லணுமா? அதெல்லாம் நாங்க தானா எடுத்து போட்டு சாப்பிடுவோம். இது என்ன அடுத்தவங்க வீடா? நம்ம வீடுக்கா. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. இருக்கா, நாங்க உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தோம். அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? சொல்லுங்க கேப்பா. ஒண்ணும் தெரியாது, புதுசா கேப்பக்கா. நேற்று ஊர் தலைவர் ஐயா சொன்னார்ல, என்னன்னு 3 பேர்ல யாராவது ஒருத்தர் எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு காட்டுங்க, நமக்கு வேணுங்கிறத நம்மளே செஞ்சுக்கோன்னு சொன்னார்ல. அடியே, அதை இன்னும் நீங்க சீரியஸாவா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அது தலைவரையே சும்மா நம்மளும் வறண்டு எழுதுறதுக்காக விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மறுபடியும் நம்ம கவுன்சிலர் அம்மாவே நிற்க வைப்போம். அவங்கள்ட்ட நம்ம குறைகளை எடுத்து சொல்லி நம்ம ஏதாவது செஞ்சு சரி பண்ணிக்கலாண்டி. அவர் விளையாட்டு சொன்னது சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கலாக்கும். விடுங்க, நான் போய் இட்லி கொப்பரையை எடுத்துட்டு வரேன். ஏக்கா, தலைவரையே விளையாட்டுலாம் சொல்லக்கா, நெசம்தான் அவர் சொன்னது. அடி, நெசமாவே இருந்தாலும் யாரு போய் நிற்க முடியும்? அதெல்லாம் வேணாண்டி. ஏற்கனவே நின்ன கவுன்சிலர் அம்மாவே நிற்கட்டும். ஏதோ நேற்று அவசர வேலையா எங்கேயாவது கிளம்பியிருப்பாங்க, நம்ம கேட்டதுக்கு பிடி கொடுத்து பேசலை. மற்றபடி அந்த பொம்பளை நல்ல பொம்பளை தான். ஏக்கா, ஏன்க்கா நீ இப்படி இருக்க? அதெல்லாம் நம்ம 4 பேர்ல யாராவது ஒருத்தர் நின்னா சரியாதான் இருக்கும். இதெல்லாம் சரி வருமாவுமா? சரி, அப்ப யார் நிக்கிறீங்க சொல்லுங்க. ஏக்கா, நிக்கிறீங்க இல்ல, நிக்கிற நீ தான் நிக்க போற. இதான் நானும் உமா நெடுவாளி எல்லாம் கூடி பேசி எடுத்த முடிவு. ஏண்டி, என்ன இல்ல விளையாடுறீங்களா? நீங்க பாட்டுக்கு நான் நிக்கிறேன் நீ நிக்கிறேன்னு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டே வராது. இந்த ஊர் காரியம், பொது காரியம், நீ எலெக்ஷனு, ஓட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமா செட் ஆகாது சொல்லிட்டேன். இதுக்கெல்லாம் நான் சரிப்பட்டு வர மாட்டேன். உங்கள யாராவது ஒருத்தர் நில்லுங்க. அப்படி நிக்கணும்னா என்ன மறந்துடுங்கடி. நீங்க 3 பேரும் தான் சரியான ஆளு, நீங்க தான் நிக்கணும்னு சொல்லிட்டேன். நீங்க யார் நின்னாலும் அக்கா சப்போர்ட் பண்றேன். அதை விட்டுட்டு என்ன நில்லுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டேன். அக்கா, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன்க்கா. எங்க 4 பேர்லயும் நீ தான் தெரியல. 4 விஷயம் தெரியும். அது மட்டும் இல்ல, இந்த தெருவுலையும் நம்ம ஏரியாலையும் எல்லாருக்கிட்டையும் அந்த பாசம் பழகிடுச்சு இல்ல. அப்போ நீ நிக்கிறேன்னா எல்லாரும் சந்தோஷம் ஓட்டு போடுவாங்க. புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறோம். நீயும் சேர்ந்து நின்னாலும் சரியா இருக்கும். உன்னை விட நல்ல ஆள் வேற யார் இருக்கா சொல்லு. அம்மா, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு சொல்றேன். அதெல்லாம் சரியா வராது. நீ சொன்ன கேளு. நீங்க யாராவது நில்லுங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா நான் வந்து ஓட்டு கேட்க. ஏக்கா, நீ இருக்கிறப்போ நாங்க நல்லா சரி வராது. நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நீ தான் நிக்கிற. அப்படிதான்? ஆமாக்கா, நீங்க தான் நிக்கணும். என்னடி ஆள் அழைத்து நிக்கணுங்கிறீங்க? ஏற்கனவே அவன் நின்றுக்கிட்டு தானே இருக்கா. உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயமா? அப்படி என்ன விஷயம்? உமா, நீ சொல்லு. நீயே சொல்லு வசந்தி, நீ சொல்லுடி. அடியே, 2 பேர்ல எவ்வளவு சொல்லி தரீங்க? ஆள் அழகு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு. ஏ மல்லிகா, என்ன விஷயம்? நீ அதை சொல்லு. அம்மா, இனிமே இது சாதாரண வீடு இல்ல, நம்ம ஏரியா கவுன்சிலரோட வீடு. இடம் வந்து தொடப்ப கிடையாது. ஏண்டி, காசை போட்டு பணத்தை இழைச்சி என் புருஷன் எனக்காக கட்டின வீடு. இந்த வீடு எவனோ ஒருத்த வீடுங்கிற? இங்க பாரு, ஏதோ தெரிஞ்ச பிள்ளையாச்சு, சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து வளர்ந்த பிள்ளையாச்சுன்னு ஒன்றும் மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன், அப்படிதான் நான் நொடிச்சு போயிட்டேன். என் வீட்டை வாங்கிடுவேன்னு நினைச்சாங்களாக்கும். முன்னை விட தலைமையில ஜம்முன்னு தான் இருக்கா. எவனுக்கும் என் வீடு விற்கிறது இல்லைன்னு தெளிவாக சொல்லிவிடு. ஐயா அத்தை, அப்படி சொல்ல வரல. இல்லை, எப்படி சொல்ல வந்தா? என் வீடு அடுத்த வீடுன்னா வரப்பனே யாராவது வரட்டும், ஆடி அவரை கருத்து போடுறேன். ஐயோ அத்தை, நம்ம வீடெல்லாம் யாரும் விலைக்கு கேட்கல. நாங்கள் சொல்ல வந்ததே வேற. வர எலெக்ஷன்ல மல்லிகாக்காவை கவுன்சிலர் பதவிக்கு போட்டி போட வைக்கலான்னு இருக்கோம். அதான் வீடு நல்லா இருக்க மாதிரி நாடும் நல்லா இருக்கும். நமக்கு வேணுங்கிறத போய் யாருக்கிட்டையும் கெஞ்ச வேணாம். அக்காவே முன்ன நின்று எல்லாமே பார்த்து பண்ணிடும். அக்கா ஏற்கனவே எல்லாருக்கும் நல்லதான் பண்ணும். பதவியில இருந்தா சொல்லுங்க வேணும். இப்போ எப்படி நாளையிலேருந்து இந்த வீடை கவுன்சிலர் வீடுன்னு சொன்னா உங்களுக்கு பெருமை. ஆமா, நாளைக்கு பெருமை.
எருமை எருமை. என்னாச்சு? இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்ல வந்துட்டீங்க. உங்க அக்கா வீட்டை பார்க்கவே மூக்கால அழுதுட்டு இருக்கா, அதுக்கே அங்க இங்க ஓடி போயிடுறா. இதெல்லாம் நாட்டை வேற பார்த்து கவுட் வேற ஆகலாம்லாக்கோ. அதெல்லாம் கடவுள கூட நடக்காது. இவ கிட்ட கேட்டுட்டு வீட்டுல 10 பாகத்தை தைக்கவே முடியலையாமா, இதுல நாட்டை போய் கணக்கு போட்டு திருத்த போறாளாம். இதெல்லாம் நல்லாவா இருக்கு? என்ன மல்லிகா, இதெல்லாம் உன் ஐடியா தானே? ஐயோ இல்லட்ட, நானும் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். பாரு மல்லிகா, நாட்டை திருத்துறேன் வீட்டை மறக்கிறேன்னு நீ இருந்தேன்னு வையேன், நமக்கு இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது சொல்லிட்டேன். ஏன் பக்கான எலெக்ஷன்ல நிக்க கூடாதா? ஆமாண்டி, நிக்க கூடாது. பொம்பளையா இருக்கவ சமைக்கிறது, வீட்டை கூட்டுறது, வீட்டை பெருக்கிறது, புருஷனை கவனிக்கிறது, மாமியா மாமனார் கவனிக்கிறதுன்னு இந்த வேலையை பார்த்தா மட்டும் போதும். வீட்டை திருத்துறேன் நாட்டை திருத்துறேன்லாம் ஒன்றும் செஞ்சுக்க வேணாம். இங்க பாரு மல்லிகா, எல்லாம் ஆரம்பத்துல நல்லா தெரியும். போக போக அந்த வேலையை பார்க்கறதா இந்த வேலையை பார்க்கறதான்னு 2 வேலையை உருப்படியா செய்ய முடியாது. அரசியல்லாம் ஆம்பளைங்களுக்கானது. பொம்பளை நீ எதுக்கு போறேங்கிற? அத்தை, அரசியல் ஆம்பளைங்க மட்டும் தான் பண்ணணும்னு யார் சொன்னது? பொம்பளை செய்யலாம், பொம்பளைங்களால முடியாது எதுவும் கிடையாது. அடி, இந்த வியாக்கியானத்தெல்லாம் நீ வேற எங்கேயாவது கொண்டு போய் வச்சுக்க. மல்லிகா எங்கேயும் வரமாட்டா, எதுலையும் தலைமை தாங்க மாட்டா, அரசியல்லையும் நிக்க மாட்டா. அப்படிதான் சொல்லிட்டேன். அதை சொல்லிக்கிட்டு எவ்வளவு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். வெளியே போங்க எல்லாரும். நீ வீட்டுக்கு போடி. வசந்தி, நீங்க கிளம்புங்க, நான் கொஞ்ச நேரத்துல வரேன். ஏக்கா, அவங்க அந்த காலத்து ஆளு, வயசாகி போச்சு, எதுவும் புரியாம பேசுறாங்க. நீ யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு. ஏடி, என்னை பார்த்தா என்ன கிளடு கேட்ட மாதிரி தெரியுதா? அடி, வயசானவளா இருந்தாலும் என்னோட அறிவுரையும் வயசானது. எவ்வளவுதான் கடந்து வந்திருப்பேன். இந்த அரசியல் அது இதுங்கிறதெல்லாம் வீட்டில் இருக்க பொம்பளைங்களுக்கு சுத்தமா சரி வராது. பேசாம கிளம்புங்கடியே. சொல்ல வந்துட்டாளுங்க. இவளுக்கு எல்லாம் என்ன படிப்பு இருக்குன்னு இவெல்லாம் அரசியலுக்கு போறாளா? 4 எடுத்து சேர்ந்த மாதிரி எல்லாம் படிக்க கூட தெரியாது, இவெல்லாம் அரசியலுக்கு போறாளா? ஏம்மா, அரசியலுக்கு போவ நல்லது செய்ய வேண்டிய மனசு இருந்தா போதும், படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காமராஜர் ஐயாலாம் என்ன படிச்சுட்டு வந்தாரு, எத்தனை பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுத்துருக்காரு. நீங்க என்ன இப்படி பேசிட்டீங்க? அதெல்லாம் அந்த காலப்படியே. அந்த காலத்துல புறால தூது அனுப்புறாங்க, காமராஜர் ஐயா போவாரு வருவாரு சொல்லுவாரு செய்வாரு. இப்ப அப்படி இருக்குமா? எல்லாத்துக்கும் போகணும். அதான் ஒண்ணு வந்துருக்கு, டப்பு டப்புன்னு கத்திக்கிட்டு மடியில வச்சுக்கிறது மடிக்கணும். நீ அது ஒண்ணு இருக்கு, அதுல எல்லாம் உட்காந்து எல்லாரும் வேலை பாக்குறாங்கல்ல, அதெல்லாம் உங்க அக்காளுக்கு எங்கடி தெரியும்? போன் எடுத்துட்டு வந்து அட்டன் பண்ணி பேசுறதுக்கே தடுமாறுவா. இவளை கொண்டு போய் அங்க உட்கார வைக்க போறீங்களா? அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஆசைப்படுங்கடியே. வாங்க முதல்ல. வந்துட்டாளுங்க. உமா, நீங்க கிளம்புங்கடி, நான் வரேன். சே, இந்த வீட்டுலலாம் பேசி புரிய வைக்க முடியாது. வசந்தி, நீ வா போவோம். இங்க பாரு மல்லிகா. சொல்லுங்க. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. ஏய், நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உமா வரத்துக்குள்ள எல்லாத்தையும் செஞ்சு அசத்திடணும். அவன் நினைக்க அவதானே இருந்து சமைக்க. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சமைச்சு அவனுக்காக சாப்பாடு போடுவான். வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா வரட்டும். டாக்டர் போன்னு சொன்ன வச்சு வர வேண்டியதா போச்சு. இல்ல, அந்த கிழவிய 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டுட்டு தான் வந்திருப்பேன். நீ கேட்டு என்ன பிரச்சனை? நீ ஏதாவது சொன்னாலும் அதுக்குதான் அக்கா தான் திட்டு வாங்குவாங்க. எதுக்கு விடு, அந்த கிழவி அப்படிதான், திருத்தவே முடியாது. நீங்களாவது கல்யாணத்துக்கு பிறகுதான் பாக்குறேன், நான் அப்ப எழுந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். எனக்கு எல்லாம் தெரியும். நாங்கெல்லாம் அப்பவே பேசிக்குவோம், அழவேலுக்கு மருமகனை வாய்க்கப்பாரு பாவம்னு. அது நம்ம அக்காவே வந்து மாற்றம்னு கனவா கண்டோம். இப்படி ஒரு குணவதி இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் வாழணும்னு தலையெடுத்து. சரி வசதி, இந்த கதையை நம்ம அப்புறம் பேசுவோம். எப்படியாவது பேசி அக்காவை நிற்க வைப்போம். அக்காவால முடியலன்னா நீ நில்லு. எப்படி முடியும்? என் வீட்லயும் ஒரு குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு அவன் கூட தினைக்கும் சண்டை போடவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. என்ன நான் இதுக்கெல்லாம் வந்தேன்னு வையே, அந்த ஆள் அதுக்கும் என்னதான் பிடிச்சி வையுவாரு. வீட்டுல எப்ப பாரு பிரச்சனையாதான் இருக்கும். சரி சரி, யோசிச்சு பொறுமையா ஒரு முடிவு எடுப்போம். வா, வீட்டுக்கு வந்துட்டு போவேன். சரிடி. மாமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா உமா, குடிக்க தண்ணி எதை எடுத்துட்டு வரட்டுமா? என்ன மாமா நீங்க போய் இப்படி துண்டு கழுத்துல போட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த காயெல்லாம் நீங்க நான் நறுக்குனீங்க? நான் தான் நறுக்கிறேன். ஏன் காயெல்லாம் நான் நறுக்க கூடாதா என்ன? என்ன திடீர்னு காயெல்லாம் நறுக்கிறீங்க? இங்க உடனே கொதிக்குது போல. ஆமாப்பா வசந்தியே, உமா எப்போதும் சமைச்சுக்கிட்டு தானே இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் வெளியே போய் இங்கே லேட் ஆயிடுச்சு, அதான் நம்ம சமைப்பானே நான் எடுத்தேன். நல்ல காரியம் பண்ணீங்கனே, சூப்பர் சூப்பர். அப்ப இன்னைக்கு வீட்டுல அண்ணன் சமையல தான். நீ வருத்தி சும்மா இரு. நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி வரும்? எல்லாம் வரும்.
ஏன் எங்க அம்மைக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப பத்தாசைக்கு காய் நறுக்கி தரது அது பண்றது இது பண்றது எதுவும் செய்யாம இருந்தேன். எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தான். நானும் எங்க அண்ணனும் மாறி மாறி ஒரு வேலை பார்ப்போம். அண்ணன் தண்ணி எடுத்துச்சுன்னா நான் காய் நறுக்குவேன். இதெல்லாம் சகஜம் தானே. உனக்கு தான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எந்த உதவியும் செய்யறதில்ல. இன்னைக்கு நீ வர லேட் ஆச்சு. அதான் நம்ம ஏதாவது உதவி செய்வோம் இதெல்லாம் செஞ்சு வச்சேன். சரி, எதுக்கு இம்பட்டு நேரம்? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அக்காவை எலெக்ஷன்ல நிக்க ஒத்துக்க வச்சுட்டீங்களா? அண்ணி ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களா? அதை வேற எங்க கேக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் செட் ஆகல. அக்காவை தான் எலெக்ஷன்ல நிக்க வைக்கணும்னு சொன்னா எங்க உங்க அம்மா தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அக்காவும் தயங்கி தயங்கி தான் இருக்காங்க. அக்காவுக்கு பெருசா உடன்பாடு இல்ல. எங்க அம்மா பேசுறதுல ஏன் ஒரு பொருட்டை எடுத்துக்கிறீங்க? அண்ணன் சரின்னு தான் சொல்லும். அண்ணன் நிக்கட்டும். அதாங்க நானும் நினைக்கேன். ஆனா உங்க அம்மா தான் அக்காவை போட்டு அந்த திட்டு திட்டுறாங்க. அக்கா வேண்டவே வேண்டாம், நீங்க போங்கடி, நான் பிறகு வரேன்னு சொல்லிடுச்சு. அட, பொம்பளைங்க முன்னேறி போனா வீட்டில் இருக்க ஆம்பளைங்களும் மற்றவங்களும் சப்போர்ட் பண்ணணும்ல. அது தெரிய மாட்டேங்குது பாரு. காலத்துக்கு அடுப்படியிலே போட்டு அடக்கி வச்செல்லாம் நினைக்க கூடாது. பொண்ணுங்களும் 4 எழுத்து படிச்சு 4 இடத்துல போய் நின்று அவங்களும் அவங்க திறமையை காட்ட வேணாமா? அண்ணே, நீங்க சரியா சொன்னீங்கண்ணே. உமா வசந்தி, அண்ணி வாங்க நீ. வரேன்ப்பா. அக்கா, என்னக்கா ஆச்சு? கிளவி ஒத்துக்குச்சா? அடி, அத்தை ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கல, அது அப்புறம். எனக்கு இதுல நிக்க உடன்பாடு இல்லடி. அக்கா, ஏங்கா அப்படி பேசுறீங்க? அட ஆமா, நான் 2 பிள்ளைய வச்சிருக்கேன். நாளைக்கு நல்லது கிட்டதுன்னா நான் ஓடணும் ஓடியாரணும், பள்ளிக்கூடம் அனுப்பணும், வீட்டில் சமைக்கணும். ஒரு நேரம் நேரம் ஆயிடுச்சுனாலும் சங்கடம். அது மட்டும் இல்லை, 4 எழுத்து படிச்சிருக்கிறதுக்கெல்லாம் நான் 4ஆம் கிளாஸே தாண்டலை. என்ன போய் பதவியில் உட்காரன்னா நல்லாவா இருக்கு? அண்ணி, அதெல்லாம் போக போக பழகிக்கலாம். நீங்களும் இருங்க. இல்லை தம்பி, நான் நல்லா யோசிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நான் இன்னொரு முடிவு எடுத்திருக்கேன். என்னக்கா முடிவு? இந்த வாட்டி எலெக்ஷன்ல நீ தான் நிக்கிற. யாரு? நானா? நீயே தான். ஏன் இதுல என்ன இருக்கு? ஏக்கா, என்ன விளையாடுறீங்களா? என்னோட வயசுல மூத்தவங்க நீங்க. நீங்க இருக்கீங்க, வசந்தி இருக்கா, நெடுவாளி இருக்கா. நீங்க 80 பேர் இருக்கப்ப நான் என்ன நல்லாவா இருக்கும்? நல்லாதான் இருக்கும். எங்க 4 பேர்லயே நல்லா படிச்சது நீதான். படிச்சவங்க ஆட்சி பண்ணட்டுமே. 80 நாள் தான் படிக்காதவங்களே ஆட்சி பண்றது. படிச்சவங்க 4 எழுத்து தெரிஞ்சவங்க நீங்க ஆட்சி பண்ணுங்க. அப்பதான் நாடு வீடு நல்லா இருக்கும். அக்கா, இதெல்லாம் சரி வராதுக்கா. வயசுன்னு இருக்குல்ல, உங்களுக்கு இருக்க அனுபவமும் வயசும் எல்லாரோட இருக்க பழக்கமும் எனக்கு வருமா? எனக்கு இதெல்லாம் யோசிச்சாலே பயமா இருக்கு. சந்தி, நீயாவது அக்காக்கு எடுத்து சொல்லு. அக்கா சொல்றது எனக்கும் சரியாதான் உமாப்படுது. நானும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதான் யோசிச்சேன். அக்கா சொன்ன மாதிரி படிக்கிறது மட்டும் இல்ல, நீ படிச்சிருந்தாலும் உனக்கு குடும்பத்துல எந்த அல்லத்தொல்லையும் கிடையாது, மாமியார் தொல்லை கிடையாது. புருஷி ஏன் போற வரன்னு கேட்க போறதில்ல. காலை அண்ணன் பாரு, நீ வெளியே போயிட்டு வரதுக்குள்ள சோறு சமைச்சு குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கு. இப்படி ஒரு புருஷன் உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறப்போ நீ எதை வேணா செய்யலாமா? எங்களுக்குலாம் அந்த கொடுப்பனை இல்லை, உனக்கு அது இருக்குல்ல. நீ எலெக்ஷன்ல நின்னா எந்த பிரச்சனையும் வராது. நீயும் சந்தோஷமா வந்து நிக்கலாம். வீட்டுல எந்த பிக்கல் பிடுங்களும் இருக்காது. என்னெல்லாம் என் புருஷன் ஏண்டி போனேன்னு தினைக்கும் ரொம்ப எடுப்பாரு. ஆனா உனக்கு அப்படி இல்லை. நைட்டு வந்தா காஃபி போட்டு தர அளவுக்கு புருஷன் இருக்காரு. நீயே நில்லுடி, அதுதான் சரியா இருக்கும். 2 பேரும் கட்சி சேர்ந்துட்டீங்களா? இரு மாமா, நீங்களே சொல்லுங்க, இதெல்லாம் நமக்கு சரியா வருமா? பேரன்னு சொல்றேன், இவங்க பாருங்க மறுபடியும் அதே பேசிட்டு இருக்காங்க. நீங்க எடுத்து சொல்லுங்க, அப்பதான் அவங்க கேட்பாங்க. உமா, அவங்க சொல்றது எனக்கு ஒன்றும் தப்பா பண்ணலமா? என்னங்க? இல்ல உமா, நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். அவங்க சொல்றது எனக்கு சரியா தானே படுது. நீயே எலெக்ஷன் நெல்லு, நான் உனக்காக வந்து எல்லாருக்கிட்டையும் ஓட்டு கேட்க. 4 எடுத்து படிச்சவ நீ 80 நாள் வருத்தப்பட்டிருக்க. படிச்ச படிப்பு வீணா போகுதுமாமா, என்னால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு, சமைக்கிறது மட்டும்தான் வேலையா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பில்ல. இப்போ உனக்கு அதுக்கான ஒரு வேலை வந்திருக்கு. வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணு, படிப்பா இதை வச்சு யூஸ் பண்ணு, எல்லாம் நல்லதா நடக்கும். இது எல்லாம் நீ ஒன்றும் பேசக்கூடாது. எலெக்ஷன்ல உமா தான் நிற்கா. நம்ம தொகுதி கேண்டிடேட்டு உமா தான். பொண்ணை ஜெயிக்க வைக்கிறது தான் இனிமே எங்களோட முழு நேரம் வேலை. சூப்பரு. அப்போ உமாவை இந்த வாட்டி ஜெயிக்க வைக்கிறோம்.